ப்ரோ ரியல் எஸ்டேட்ல அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. என்ன புரியல? நீங்க சொல்லுங்க, அந்த டேர்ம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட்டா. பத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பட்டாவும் முக்கியம். ரெண்டும் இருந்தாதான் நீங்க லீகல் லேண்ட் ஓனர். அப்போ பத்திரம்னா என்ன ப்ரோ? பத்திரம்னா நீங்க ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ரெஜிஸ்டர்ட் சேல் டீட் தான் பத்திரம். ஈஸி. என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இடத்த பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா பிஃபோரா நீங்க ஈஸி எடுத்து பார்க்கறது ரொம்ப நல்லது. அந்த இடத்துல ஏதாவது லோன் எடுத்திருக்காங்களா, ஏதாவது மைனர் ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு எல்லாமே இந்த ஈஸியில காட்டி கொடுக்கும். யூடிஎஸ்னா அன்டிவைடபிள் ஷேர்னு சொல்லுவாங்க. ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாங்கன்னா அந்த ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இடம் அவங்களுக்கு இருக்குன்னு உறுதிப்படுத்துறதுக்கு பேர் தான் யூடிஎஸ். சிஎம்டிஏ அண்ட் டிடிசிபி அப்ரூவல். சிஎம்டிஏனா சென்னையில இருக்கிற இடங்களுக்கு சிஎம்டி அப்ரூவல் வாங்குவாங்க. சென்னையை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்க. கைட்லைன் வேல்யூ. ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் உரிமையாளர் எப்படி விலையை நிர்ணயிக்கிறாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஒரு இடத்துக்கு நிர்ணயிக்கக்கூடிய மினிமம் வேல்யூ தான் கைட்லைன் வேல்யூ. ஓஎஸ்ஆர், ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. இப்போ நாங்களாம் ஒரு 5 ஏக்கர்ஸ்ல நாங்க லேண்ட் டெவலப் பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு 10% ஆஃப் இடத்த வந்து கார்டன், பார்க் இந்த மாதிரி பொது பயன்பாட்டிற்காக நம்ம அதுக்கு அலோகேட் பண்ணணும். ராரா. அது ராரா இல்ல ரேரா, RERA, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 2016க்கு அப்புறம் நம்ம எந்த பிளாட் நம்ம டெவலப் பண்ணாலும் டிடிசிபி அப்ரூவல் மட்டும் இல்லாம ரேரா அப்ரூவலும் சேர்த்து வாங்கினா மட்டும் தான் நம்ம சேல் பண்ண முடியும்.